Hallelujah.
அம்மாளுக்கு காவல் தெய்வம் அவர்தான் எல்லாம் தருவாரு. சுக்கரான் தருவாரு, கரியாம்பர் தருவாரு, எல்லாம் தருவாருல்ல. வேண்டும் அல்லவா, சும்மா இருக்க முடியுமா? காவல் நிலையம் விட்டு வருடம் தவறாமல் பங்குனி மாதம் கடைசி திங்கள் குடியழைத்து செவ்வாய். ஆமா, அதுக்கு முன்னாடி தாரகாசூரனை வதம் செய்த மாகாளி பத்ரகாளி அவதரித்ததும் இந்த பங்குனி மாதம் தான். பரணி நட்சத்திரம் பரணில தான் அவளுக்கு விசேஷம். அதனால் இந்த மாகாளிக்கு அம்பிகை ஆரவளுக்கு ஊட்டுக்குடை கல்யாண வாசலை நிறைவு செய்திருக்கிறார்கள். பந்தல்ல குறவுண்டா அப்பா ஏகபோகம். ஆமா, சாப்பாடு முதல்ல சாப்பாடு அதுல குறவு கிடையாது. 4 நேரம் நல்லா வரும், ஏகபோகமா நடக்கும். நாளைக்கு பாருங்க. ஆமா, கண்டிப்பாக. மேலதாடத்தில் குறவு இல்லை. ஆமா, டிஎஸ் முத்துக்குமார் அண்ணன் என்ன என்னுடைய உடன்பிரவா சகோதரர். நம்ம அண்ணன் நம்ம கோயிலுக்கு எல்லாத்துக்கும் வரக்கூடிய அதுலயே இனிய நண்பர் எனக்கு. கொம்பு தப்புலையும் வரவில்லை. ஆமா, நாளை காலையில். ஆனால் பழமையிலே சொல்வார்கள் இல்லையா, காளி ஆட வேண்டுமானால் அங்கே கணியான் கூத்து கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். மாடன் ஒருவன் ஆட வேண்டுமானால் மணிமகுடம் இருக்கணும். மணிமகுடம் தட்ட வேண்டுமே. பலனை மாறாமல் இன்றளவு இந்த ஆலயத்திலே கண்டிப்பாக ஆலய நிர்வாகர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி
காளிக்கு உகந்த கனியான் கூத்தை வைத்து பார்க்க வேண்டும் என்று விழா கமிட்டியாளர்கள் யாரை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்? யாருடைய மணிமகுடம்? தென்னகம் எல்லாம் கவிவாடி கொண்டிருக்கின்ற சிறுநாடார் குடியிருப்பு நன்னகரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்படின்னா அம்மா பாதி கௌரி பாதி பின்வழி ஆறு சக்தி கண்ணனுடைய குலை சிறப்பட்டனா ஆசான வித்துவான். அம்மா கண்டிப்பாக. அம்மா பகவான் யாரு? அடைக்கலம். அடைக்கலம் காத்த பெருமாள். அவள் நான் என்னன்னு பார்க்கல. பேபி அசோக் பாண்டியன். பேபி வரியா? அதற்கு மேலாக மணிமகுடம் மகேஷ் என்ற மணிமகுடம். அம்மா இருப்பவர் அவர்தான் எனக்கு முத பொட்டு வைக்கிறது வேசம் கட்டத்துல ஒரு ஓடையில வச்சு மறக்க கூடாதுல்ல. இன்னைக்கெல்லாம் பைக்ல நிற்கும். அம்மா முந்தி இங்கெல்லாம் நின்னோம். கண்டிப்பாக ஏன்னா ரயில்வே தங்கசாமி கூட வலது கையும் அவர் தான், இடது கையும் அவர் தான். அவர் இல்லைன்னா அங்க வந்து செலுத்தி ஆளாது. அம்மா தங்க முருகன் அவர்களும் நாட்டிய பேரொழி திருநெல்வேலியின் அரசிங்கநல்லூரை சேர்ந்த அஸ்வதி. அம்மா அப்புறம் நம்ம ஆளு பிரபா. நம்ம ஆளு பிரபலமும் ஆய்கொண்டிருக்கிறான். அவளுடைய கலைஞர்கள் எல்லாரும் வரவழைத்து நம்மளை ஆதரித்து இன்றைய தினம் குடியிழப்பு நன்னவெளிச்சியிலே இரண்டுதித்தானே ஐயன். ஆமா ஆரியர புத்திரன் பிறக்கணுமே அப்படிதானே? ஆண் இல்லாம பெண் இல்லாம பிறக்கணும் இல்லையா? சும்மாவா? காளினுடைய சுரூபமும் அதுதான், ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. அதனால் அவர்கள் தோன்றினால்தான் இந்த கலியுகத்திலே நம்மளுக்கு அதிக அறம் கிடைக்கும் என்று ஐயனுடைய திருக்கதையை பாடுகிறோம். எங்களால் தெரிஞ்ச அளவு பாடணும், தெரியாத பாட முடியாது. அதனால் எந்த குற்றம் ஏற்படினும் தன்னுடைய மதுரை என்ற சந்தானம் ஒரு தவறு செய்தாலும் பொறுத்துக் கொள்வது போலவே எங்களையும் பொறுத்து அருள வேண்டி சாத்தாவுடைய கதை சுருக்கமாக பாடி அம்மனும் பிறக்கணும் என்பதாக ஐயன் பிறந்து வருகிறார். எங்கே பிறந்து வருகிறார் ஐயா? எங்கய்யா? நல்ல கையிலே பச்சம்மாளுடு லட்சுமியா
கையில் தோகி வருகின்றான் தேவலோகம் வர்றான். ஆமா வருகிறான் வருகிறான். ஒரு மாணிக்க மாலையை வாங்கினான். ஆதிபராசக்தியை நோக்கி 12 வருட காலம் தவம் இருந்த பேராலே அவனுக்கு ஒரு மாணிக்க மாலையை கொடுத்தார். மாணிக்க மாலையை வாங்கினான் இந்த துர்வாசக மாமுனி. வாங்கி கொண்டு என்னாத எண்ணம் கொண்டானாக. இந்த மாலை நம் இடத்திலே இருப்பதை காட்டிலும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகவே ஆண்டு வருகிறானே இந்திரன், அவன் இடத்திலே இருப்பது சால சிறந்து என்று இந்த மாணிக்க மாலையை கொண்டு தேவ இந்திரன் இடத்திலே கொடுக்க இந்திரனும் வாங்கினான். மாலையை வாங்கி சும்மா இருந்தானா? சண்டானை வாரவிதி அறியாமல் வகை மோசம் போவதென்று அறியாமல் அந்த மாணிக்க மாலையை கையிலே வாங்கி நினைத்தான் ஏளனம் கொண்டான். இந்த மாணிக்க மாலைதான் நம்மளை தேவலோகத்தை அலங்கரிக்க போகிறது. என்று ஏளனம் கொண்டான். சண்டான தேவேந்திரன் தான் அமர்ந்திருக்கின்ற வெள்ளையானையினுடைய திருவாயிலை கொண்டு கொடுத்தான். மாணிக்க மாலையை வாங்கினது ஐராவத யானை. வாங்கி சும்மா இருந்ததா? யானை மேலே அமர்ந்திருந்த தேவ இந்திரன் கற்யாடை காட்டுகிறான். யானை மாணிக்க மாலையை என்ன செய்ததையா? கண்டம் துண்டம் ஆக்கிடுமா மாமுனியும் கொடுத்ததோரு மாணிக்க மாலையை ஆக்குதையா மாலையதை ஆக்குதையா எழுந்து கூட இருக்க முடியாது.
மூர்க்கு வணக்கம் அழிக்கணும்ல. அம்மா உனக்கு எவ்வளவு ஆரம்பம் வில்லங்கத்தை புல்லா இழுக்கிறது இவ்வளவுதானே இழுக்கணும். பார்த்தா தேவக்கள் எல்லாம் இனிமேல் நாமல் அரண் பூஜை செய்ய முடியாது. நம்மளுக்கு சக்தி எல்லாம் இல்லாமல் இருக்கின்றோமே. அதனால் என்ன செய்ய ஏது செய்ய என்று என்னாது இன்னும் ஒன்று இருக்கிற வேலை பார்த்தார்கள் தேவக்கள் எல்லாம். ஆகா, இனிமேல் இதற்கு மாற்று வழியை சொல்லுவது ஆண்டவன் ஈசனாலத்தான் முடியும் என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் சூழ்ந்து கைலாசமா மலைக்கு வந்து சொல்லுகிறார்கள். ஐயா சிவனி ஆண்டவா